கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு முன்பு நம்மை அர்ப்பணித்தவர்களாக ஒரு வார்த்தை செபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல பகல் வேளைக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட இடைபட போகிற நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் சொல்லும் நாங்கள் கேட்கிறோம் என்று சொல்லி சாமுவேல் ஆண்டவரை நோக்கி கேட்டது போல உம்முடைய சத்தத்திற்கு நேராக எங்கள் செவிகளை திருப்புகிறோம். எங்கள் உள்ளத்தையும் ஆவி ஆத்தும சரீரத்தையும் பரிசுத்த ஆவியினாலே ஒருமுகப்படுத்தி உம்முடைய வார்த்தைகளிலே பலமாய் வல்லமையாய் அதிசயமாய் நாங்கள் நிலை கொண்டு அவைகளினால் நாங்கள் கட்டப்பட எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்பிக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மனிதனுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே வருகின்ற ஒரு சூழ்நிலைமை என்ன அப்படின்னா, மனதளவிலே அநேக நேரம் நெருக்கங்கள், கவலைகள், பாரங்கள், சுமைகள், தாங்க முடியாத வேதனைகள் என்று சொல்லி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அன்றாடம் மனிதன் சந்திக்கிற பிரச்சனைகள் ஏராளம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் சில நேரங்களிலே அதை அடக்கி நமக்குள்ளாக கட்டுப்படுத்தி வாழுகின்ற ஒரு வாழ்க்கை முறைதான் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலைமையை போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், தனிமைகள், சிறையிருப்புகள் என்று சொல்லி இவைகளெல்லாம் அவன் அனுபவித்த காலத்திலே அவன் எல்லாவற்றையும் அனுபவித்து கடந்து வந்து கடைசியாக தேவன் தரிசனம் கொடுத்த, தேவன் வாக்கு பண்ணின, தேவன் காட்டின அந்த மகிமையான இடத்தில் வந்த பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையை நாம் இந்த பகல் வேளையிலே பார்க்க போகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 45வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் சத்தமிட்டு அழுதான், அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். அல்லேலூயா. இந்த வசனம் யாரை குறித்து சொல்லுகிறது என்று சொன்னால், யோசேப்பு என்று சொல்லுகின்ற பரிசுத்த மனிதனை குறித்து சொல்லுகிறது. யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது அவன் கர்த்தருடைய சொப்பனத்தை காண்கிறவனாக சிறுவயது முதலே இருந்தான். அவன் அப்படி சொப்பனத்தை பார்க்கிறதினாலே ஆண்டவரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த கர்த்தருடைய வார்த்தைகளை, திட்டங்களை அவன் சொன்னது நிமித்தமாக சகோதரர்களால் பகைக்கப்பட்டவனாக, சகோதரர்களால் புறம் தள்ளப்பட்டவனாக அவன் படுகுழியிலே போடப்பட்டு அங்கிருந்தும் அவன் ஸ்தோத்திரம் அவர்களால் எடுத்துக்கொள்ளப்பட்டு மறுபடியும் அடிமையாக விற்று போட்டார்கள். அல்லேலூயா. ஒரு அடிமைத்தன வாழ்வுக்குள்ளே அவன் தள்ளப்பட்டு அவனுடைய வாழ்க்கை ஒரு தேவனுடைய திட்டம், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய தரிசனம், தேவனுடைய சொப்பனம் ஒரு மனிதனுக்குள்ளே வந்த பொழுது அவன் பார்த்தது போல நேரடியாக உயர்வு அவனுக்கு வரவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் வாழ்க்கையிலே அவன் கடைசி இடத்துல வந்து நிற்கும்போது சொல்லுகின்றான், அவன் சத்தமிட்டு அழுதான். அல்லேலூயா. அவன் வாழ்வில் நடந்த அத்தனை காரியங்களையும் அவன் திரும்ப நினைத்து பார்த்து அவைகளுக்காக, எல்லா அவன் அனுபவித்த அனுபவங்களுக்காக கடைசியாக அவன் உடைந்து, தன்னுடைய இருதயத்தை உடைத்து எல்லோருக்கு முன்பு, தேவன் முன்பாக, எல்லோரும் பார்க்க தேவனுக்கு முன்பாக அவன் சத்தமிட்டு அழுதான் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தரிசனம் பெற்றவன், தேவனால் நடத்தப்பட்டவன், தேவனுடைய திட்டத்தை சொப்பனத்தின் மூலம் கண்கூடாக தெள்ளத் தெளிவாக பெற்றுக்கொண்டவன். அவன் சத்தமிட்டு அழுகிறதற்கு காரணம் என்ன? அல்லேலூயா. அவன் தன்னுடைய வாழ்க்கையில உடைந்து அழுகிறதற்கு காரணம் என்ன நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 4வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் எல்லோரையும் நோக்கி, என் பக்கத்தில், என் அருகாமையில், என் கிட்டே வாருங்கள் என்றான். அப்பொழுது அவன் சொல்லுகின்றான், நீங்கள் எகிப்திற்கு போகிறவனிடத்தில் விற்று போட்ட சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். அல்லேலூயா.
இஸ்ரவேல் என்று சொல்லுகின்ற மக்கள் 12 பேர் இருந்தார்கள். யாக்கோபின் பெயர் இஸ்ரவேல், யாக்கோபுடைய மக்களுடைய பெயரும் சேர்த்து இஸ்ரவேலர் என்று சொல்லி அறியப்பட்டார். அப்படி அறியப்பட்டிருந்தும் இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொல்லுகின்ற அந்த 12 பேரில் ஒருவன் யோசேப்பு. அந்த 12 பேரிலே யோசேப்பு ஒருவனாய் ஆண்டவர் யோசேப்பை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. சம்பந்தமே இல்லாத யோசேப்பு 12 கோத்திரத்தில் வந்து இணைந்து கொள்ளுவார். காரணம், தேவனுடைய திட்டம் அவன் மேல் இருந்தபடியினாலே ஸ்தோத்திரம், யாக்கோபின் வம்சத்தில் யோசேப்பு சேர்க்கப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த யோசேப்பு எப்படி இங்கே தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் அனுபவித்து கடைசி தருணத்தில் வந்து நின்று அழுது சத்தமிட்டு கதறுகின்றான். காரணம், அவன் ஸ்தோத்திரம் தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கின்றான். அவன் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போ அவனுடைய இந்த விசுவாச வாழ்வு ஆரம்பித்த இடம் எங்கே என்று சொல்லி அவன் தேடி பார்க்கும் பொழுது தன்னுடைய சகோதரர்கள் எங்கே அவனை விற்று போட்டார்களோ அங்கே அவனுடைய விசுவாச வாழ்க்கை ஆரம்பித்தது. அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் ஓட்டம் கர்த்தருக்குள்ளாக எங்கே ஆரம்பிக்கும் என்று சொன்னார், இந்த உலகம் எங்கே தள்ளுகிறதோ, எங்கே ஒதுக்குகிறதோ, எங்கே புறக்கணிக்கிறதோ, எங்கே பழிச்சொற்களை சொல்லுகிறதோ அங்கே தான் ஒரு மனிதன் மேலே விசேஷமான தேவனுடைய திட்டம் துவங்குகிறது. அல்லேலூயா. யோசேப்பை தங்களுடைய சொந்த சகோதரன் என்றும் பாராமல் தகப்பனிடத்திலிருந்து விசேஷமான அன்பு யோசேப்புக்கு இருக்கிறது என்பதை கண்ட சகோதரர்கள் 11 பேரும் இந்த யோசேப்பை பகைத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி பகைத்தும் அவர்களுடைய பகைமையினாலே இந்த யோசேப்பின் மேல் இருந்த தரிசனத்தையோ தேவ திட்டத்தையோ அவர்களால் என்ன செய்ய முடியல, தடை பண்ண முடியவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொல்லுகின்றான், என் கிட்ட வாங்க. யாரு யார் எதிராய் நின்றார்களோ, யார் அவர்களை குழியில் தூக்கி போட்டார்களோ, யார் யோசேப்பை நீ எங்களோடு இருக்க வேண்டாம் என்று சொல்லி அடிமையாக எகிப்தியரிடத்தில் விற்று போட்டார்களோ அதே சகோதரர்களை பார்த்து சொல்லுகின்றான், என் கிட்ட வாருங்கள். ஸ்தோத்திரம், நீங்கள் அன்றைக்கு எகிப்துக்கு போகிறவர்களிடத்திலே விற்று போட்ட உங்கள் சகோதரன், உங்கள் இரத்த சம்பந்தமானவன், உங்கள் சகோதரனாகிய யோசேப் என்கிறவன் நான் என்று அடையாளம் காண்பிக்கிறான். அல்லேலூயா. அப்போ அடிமையாய் விற்கப்பட்ட யோசேப்பை அவர்கள் அறிந்திருக்கவில்லை, ஆனால் விற்கப்பட்டவன் நன்றாய் அறிந்திருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இங்கே யோசேப்பு எந்த சூழ்நிலையில் இருக்கிறான் என்று சொன்னால் அடிமையாக அவன் இல்லை. அல்லேலூயா. மாற்றாக அவன் எங்கே அடிமையாக விற்கப்பட்டானோ அதே தேசத்தில் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அதிபதியாக அமர்ந்திருந்தான் யோசேப்பு. அல்லேலூயா. இதை ஒரு மனிதனுடைய கரம் செய்ய முடியுமா? ஒரு மனிதனுடைய செல்வாக்கு ஒருவனுக்கு இதை கொடுக்க முடியுமா? ஒரு மனிதனுக்கு ஒரு குடும்பத்தின் பின்புலத்தில் இருந்து இந்த உயர்வை கொடுக்க முடியுமா என்று சொன்னால் முடியாது. அல்லேலூயா. காரணம், இந்த உலகத்தில் யாரையும் நாம் உயர்த்தவோ யாரையும் மேன்மைப்படுத்தி கொண்டு வைக்கவோ முடியவே முடியாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ராஜாக்களை தள்ளி அவர் ராஜாக்களை ஏற்படுத்துகிறார் என்று. அல்லேலூயா. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து, குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அதிபதிகளோடும் அமர பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனை உயர்த்துவதற்கும் மேன்மைப்படுத்துவதற்கும் தேவனே அல்லாமல் ஒரு மனிதனுடைய உதவி விருதாவாய் இருக்கும். அல்லேலூயா. இங்கே யோசேப்புக்கு தேவன் அவனோடு கூட இருந்தார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. யோசேப்போடு தேவன் இருந்தபடியினாலே அவனுக்கு சொப்பனம் வந்தது, தரிசனம் வந்தது. போராட்டம், பிரச்சனை, சூழ்நிலை எல்லாம் எதிராக இருந்தாலும் தேவனிடத்திலிருந்து ஒரு ரகசிய செயல் அவனுக்குள்ளே கிரியை செய்து கொண்டே இருந்தது. அல்லேலூயா. அந்த செயல், அந்த கிரியை யோசேப்பை உச்சபட்சமான உயரமான ஆசீர்வாதத்தில் கொண்டு அமர பண்ணவில்லை. பாடு, உபத்திரவம், வேதனை, அவமானம், நிந்தை என்று சொல்லுகிற எல்லாவற்றிலும் அந்த தேவ திட்டம்
அவர்களை அந்த யோசேப்பை கொண்டு நிறுத்தியது. அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா இவர்கள் விற்று போட்டார்கள், அதோடு அவனுடைய பிரச்சனை முடிந்து போகவில்லை. அங்கிருந்து இன்னொரு கூட்டத்திற்கு அவர்கள் விற்கிறார்கள் மறுபடியும். அப்படி மாறி மாறி விற்கப்பட்டு போத்திபார் என்கிறவனுடைய வீட்டில் வருகிறார். போத்திபாரோ இவன் உண்மையுள்ளவனும் உத்தமனுமாய் கண்டவுடனே அவன் கொஞ்சத்துக்கு அதிகார நிலையிலே அவனை வைக்கிறார். ஆனால் இவனை அதில் பொறுப்பாய் வைத்த பொழுது சகலத்தையும் கடவுள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்பதை அவன் குறிப்பினால் அறிந்து அவனுடைய வீட்டு காரியத்தை தவிர்த்து மீது எல்லாவற்றிற்கும் அவனை அதிகபதியாக ஆண்டவர் அவனை கனப்படுத்தி வைத்தார். அல்லேலூயா. அங்கேயும் அவன் செய்யாத குற்றத்திற்காக குற்றம் சுமத்தப்படுகின்றான். அங்கிருந்து அவனுக்கு இருந்த எல்லா ஃபேவரும் முடிந்து அடிமையாக சிறைச்சாலையிலே குற்றவாளியாக குற்றம் சுமத்தப்பட்டவனாக சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்பட்டான். அல்லேலூயா. உலகம் பார்த்தது இதோடு அவனுடைய வாழ்க்கை முடிந்து போனது. யோசேப்பின் எதிர்காலம் முடிந்து போனது அதோடு. ஆனால் அழைத்த தேவன் அந்த தரிசனத்திற்கு முன்பு, அந்த மேன்மைக்கு முன்பு அதோடு நிறுத்திவிடவில்லை. அங்கிருந்தும் சில சூழ்நிலைமைகளை உருவாக்கி அவனை ஆண்டவர் வித்தியாசமாய் நடத்தினார். அல்லேலூயா. என்னெல்லாம் இந்த இவனுடைய வாழ்க்கையில் விற்று போட்ட அனுபவம் வந்தப்போ அவன் எப்படியெல்லாம் இருந்தான் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 5வது வசனத்தை வாசிக்கலாம். என்னை இவ்விடத்திலே வரும்படிக்கு நீங்கள் என்னை விற்று போட்டதினால், பாருங்க, நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம் என்று சொல்லுகின்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. விற்று போட்டவனுக்கு சமாதானம் சொல்லுகிற அளவிற்கு இவன் இப்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. யார் பிரச்சனை செய்தார்களோ, போராடினார்களோ, இதற்கு பின்னால் பெரிய செலவீனங்களை செய்து பெரிய திட்டங்களை எல்லாம் தீட்டி செயல்பட்டார்களோ, அவர்களை பார்த்து யோசேப்பு சொல்லுகின்றான், நீங்கள் எனக்கு செய்த எல்லாவற்றை குறித்து என்ன செய்ய வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம். அல்லேலூயா. இது சாதாரணமான ஒரு மனிதனாய் இருந்து செய்யவே முடியாது. அல்லேலூயா. ஆனால் அவர்கள் செய்ததற்கு பின்னாடியும் நிறைய அவன் வேதனை வலிகள் எல்லாவற்றையும் அனுபவித்து இப்போ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக ராஜாவுக்கு அடுத்த அதிபதியாய் நின்று கொண்டு அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்துல இருந்து சொல்லுகின்றான், நீங்க செய்த காரியத்தை குறித்து என்ன செய்ய வேண்டாம், சஞ்சலப்படவே வேண்டாம். அல்லேலூயா. அப்போ அவனுடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு சஞ்சலத்திற்குள்ளே கடந்து போயிருக்கும் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அழைப்பும் தரிசனமும் ஒரு மனிதனுக்குள்ளே வந்தால் அவன் நினைக்கின்ற சமாதானமான வாழ்வு இருக்குமா அப்படின்னு கேட்டா கேள்விக்குறித்தான். அல்லேலூயா. அவன் நினைக்கின்ற அமைதியான வாழ்க்கை இருக்குமான்னு கேட்டா அது சமாதான நிறைவுள்ளதா இருக்குமா அப்படின்னு கேட்டா கேள்விக்குறிதான். அல்லேலூயா. பிரச்சனையே இல்லாம இருக்குமா, ஆண்டவர் எல்லாம் இருக்கிறாரே அப்படின்னா பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொல்லுகிற காரியம் கேள்விக்குறியாதான் இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவரே துணை நிற்கிறாரே அதனால எல்லாரும் ஆதரவா இருப்பாங்களா அப்படின்னு சொன்னா ஒருத்தர் கூட ஆதரவா இருக்க மாட்டாங்க, எல்லாமே எதிராய்த்தான் இருக்கும் என்பதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இது யோசேப்புக்கு மட்டுமல்ல, நமக்கு மட்டுமல்ல, ஆண்டவருக்காக ஆண்டவருடைய திட்டத்திற்காக ஓடுகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் இதுதான் பிரமாணம். அல்லேலூயா. இங்கே யோசேப்புடைய வாழ்க்கையில் என்ன வருகிறது அப்படின்னு சொன்னா, அவன் விற்று போடப்படுகின்றான். அவனுடைய வாழ்க்கை முழுவதும் சஞ்சலமும் கவலையும் தொற்றிக் கொண்டது. ஆனா அவைகளை எல்லாம் கடந்து ஆசீர்வதிக்கப்பட்டவனா ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அடுத்த அதிபதியாய் அமர்ந்திருக்கும்போ அவன் சொல்லுகின்றான், நீங்கள் செய்த காரியத்தை குறித்து என்ன செய்ய வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம். அடுத்து வாசிக்கலாம் அதே வசனம். நீங்கள் விற்று போட்ட காரியத்தை குறித்து உங்களுக்கு எப்படி இருக்க வேண்டாம், விசனமா. அல்லேலூயா. அப்போ நீங்க ஒன்ன புரிந்து கொள்ள வேண்டும், இவர்கள் விற்று போட்ட பொழுது யோசேப்புக்குள்ள என்னெல்லாம் இருந்திருக்கும், சஞ்சலமும் விசனமும் எப்படி இருந்திருக்கும். அல்லேலூயா. சொந்த சகோதரர்கள் கொல்ல நினைக்கிறார்கள், அதிலிருந்தும் தப்பித்து ஒருவன் குழியிலே போட்டு விடலாம் என்று சொல்லி போட்டு விடுகிறார், அதிலிருந்தும் தப்பித்து கிடைக்கிறதுக்கு வித்துடலாமே அப்படின்னு சொல்லி விற்று போடுகிறார்கள். அல்லேலூயா. விற்று போட்டவர்கள் அவனை அறிந்திருக்கவில்லை. காலம் பலதும் கடந்து போயிற்று.
வருடங்கள் பலதும் கடந்து போயிற்று. ஆனால் விற்று போட்டவன் ஒரு நாள் யோசேப்பை தேடி அவன் வாழ்விற்காக, அவன் சுகத்திற்காக, அவன் பிள்ளைகள் புசிப்பதற்காக யோசேப்பை தேடி வர வேண்டிய இடம் என்று சொல்லுகிற ஒரு இடம் இருந்தது. அல்லேலூயா. அங்கே விற்று போட்டவர்கள் ஆகாரத்திற்காகவும், விற்கப்பட்டவனோ ஆகாரத்தை கொடுக்கிறவனுமாக இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் அவன் தைரியமா சொல்ல முடிந்தது, சஞ்சலப்படவும் வேண்டாம், விசனமா இருக்கவும் வேண்டாம். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்து வந்த தேசத்திலே, ஆண்டவர் கொண்டு சென்ற அந்த தரிசனத்திலே, ஆண்டவர் வழிநடத்தி வந்த விசுவாச வாழ்க்கையிலே அவன் சரியாய் கடந்து சென்ற பொழுது யாரும் இல்லை. வெறுமைகளும் புறக்கணிப்புகளும் தள்ளப்படுதல்களும் பொய் குற்றச்சாட்டுகளும் அவன் வாழ்க்கை முழுவதும் தாண்டவம் ஆடியது. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது போல அன்றைக்கு அவனை எப்படி பார்த்திருப்பாங்க அப்படின்னா, மிகவும் கொடூரமான மனிதனாய் பார்த்திருக்க முடியும். காரணம், ஒரு அடி ரெண்டு அடி அல்ல, அடிக்கு மேலே அடி, அடிக்கு மேலே அடி, உபத்திரவத்துக்கு மேலே உபத்திரவம், கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம், பழிச்சொல்லுக்கு மேலே பழிச்சொல் வந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வைத்த யோசேப்பின் மேல் கிருபையாயிருந்தபடியினாலே, இரக்கம் செலுத்தும்படிக்கு இருந்தபடியினாலே யோசேப்பின் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் வெளிப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம். அதே 5வது வசனம், ஜீவ ரட்சண்ய செய்யும்படிக்கு, அப்படின்னா ஜீவனை ரட்சிக்கும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே இந்த வாழ்க்கையில் அனுப்பினார். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய உபத்திரவம், ஒரு மனிதனுடைய கஷ்டம், ஒரு மனிதனுடைய தனிமை, ஒரு மனிதனுக்கு எதிராய் வருகின்ற பொறாமைகள், இவைகள் எல்லாவற்றுக்கு பின்பு ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அநேகருக்கு, அநேக குடும்பத்திற்கு, அநேக இருதயங்களுக்கு, அநேக மனிதர்களுக்கு ஜீவ ரட்சண்யத்தை உண்டு பண்ணும்படிக்கு ஒரு திட்டம் நமக்குள்ளே இருக்குமானால், நாம் அந்த யோசேப்பை போல உபத்திரவத்தின் பாதையை கடக்க வேண்டிய கட்டாயம் ஒருவேளை இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதரவு செய்கிற ஆதரவுகள் இல்லாத சூழ்நிலைகள் நமக்கு வரலாம். காரணமே இல்லாத பகைகள் வரலாம், காரணமே இல்லாத பழிச்சொற்கள் வரலாம். அவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், யாரோ சிலருக்கு நான் ஜீவனத்திற்கு ஏதுவான இரட்சண்யத்தை உண்டாக்குகின்ற, அநேகரை போஷிக்க கூடிய அளவிற்கு என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டபடியினாலே இன்றைக்கு நான் உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. யோசேப்பு அந்த உபத்திரவங்களை பட்ட காலத்தில் அவைகளை எல்லாம் அறிந்திருக்கவில்லை. அது மிகவும் கடினமான ஒன்றாயிருந்தது, வேதனையான ஒன்றாயிருந்தது. ஆனால் அந்த சூழ்நிலைமைகளை எல்லாம் கடந்து வந்த பொழுதோ யோசேப்பு சொல்லுகின்றான், சஞ்சலமும் வேண்டாம், விசனமும் வேண்டாம், இது எல்லாத்துக்கு பின்னாடி தேவன் இருந்து என்னை நடத்தினார். அல்லேலூயா. சகோதரர்கள் பகைத்தார்கள், சகோதரர்கள் யுத்தத்திற்கு வந்தார்கள், சகோதரர்கள் அடிமையாக விற்று போட்டார்கள், சகோதரர்கள் வேண்டவே வேண்டாம் என்று தூர தள்ளினார்கள். ஆனால் தேவனோ தூர தள்ளின கல்லை அதே வேண்டாம் என்றவர்களுக்கு முன்பு வேண்டும் என்று சொல்லுகிற இடத்துல ஆண்டவர் உயர்த்தி அழகு பார்த்தார். அல்லேலூயா. துரத்தினவர் காணவில்லை, தள்ளினவர்கள் காணவில்லை, பழி சொன்னவர்கள் காணவில்லை யோசேப்பை. காலம் பலதும் கடந்து போனது. ஆனால் யார் துரத்தினார்களோ, யார் வேண்டாம் என்று சொன்னார்களோ, யாரெல்லாம் எதிராக எழும்பி நின்றார்களோ, அத்தனை பேரும் யோசேப்புக்கு முன்பு வந்து பணிந்து எனக்கு ஒரு ஜீவன் உண்டாக வேண்டும் என்று சொல்லி தேவையோடு நிற்கிறதை நாம் யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த வாழ்க்கையை நீங்களும் நானும் ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி நீங்கள் சிந்தித்துக் கொள்ளணும். அல்லேலூயா. காரணமில்லாத பழிகள், காரணமில்லாத சுமைகள், காரணமில்லாத வாக்குவாதங்கள், காரணமில்லாத பகைகள், காரணமில்லாத புறக்கணிப்புகள், காரணமில்லாத பொய் குற்றச்சாட்டுகள் எல்லாம் எழும்புகிறது என்று சொன்னால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் யாரோ சிலருக்கு ஆகாரம் கொடுக்கிற இடத்துல, யாரோ சிலருக்கு சமாதானம் கொடுக்கிற இடத்தில் ஆண்டவர் நம்மை வைத்து அழகு பார்க்க விரும்புகின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எப்படி இருக்குது அப்படின்னா, ஸ்தோத்திரம்,
அதை முடிக்கும்போது யோசேப்புடைய வாழ்க்கையில் நம்ம முதல்ல படித்தோம், 2வது வசனத்தை ஒருக்கா கூட வாசிக்கலாம். அவன் சத்தமிட்டு அழுதான். அல்லேலூயா. அவர்கள் எகிப்தியர்களும் பார்வோனியர்களும் அவன் சத்தமிட்டு அழுததை கேட்டார்கள், கண்டார்கள். அல்லேலூயா. ராஜஸ்தானத்தில் இருக்கிற யோசேப்பு அழுகிறதற்கு காரணம் என்ன? அவனை யாருமே ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனாலும் அவன் அழுகிறான் என்று சொன்னால் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அத்தனை கசப்பான அனுபவங்களை நினைத்து அழுகின்றான். அல்லேலூயா. அப்போது அவன் அநேகருக்கு நன்மையை கொடுக்கிற ஒருவனாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு அவன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? சொல்லி முடியாத அளவுக்கு சஞ்சலமும், கணக்கு பார்க்க முடியாத விசனமும் அவன் விசுவாச வாழ்வில் வந்தது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லும்போது அவர் ஈஸியாக சொல்கிறார். எப்படி? குதிரைகளோடு ஓட வேண்டி இருக்க இந்த காலாட்களோடு ஓடும்போவே நீ உன்னை இளைக்க பண்ணுகிறது என்ன? அல்லேலூயா. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். எலியா சோர்ந்து போய் படுத்துக்கொண்டான். ஆனால் அவனுடைய சோர்வு நீங்க ஆகாரத்தை கொடுத்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ போக வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரமாக இருக்கு. இங்கே படுத்து கொண்டிருக்க காரணம் என்ன? புறப்படு. அல்லேலூயா. புறப்பட்டு போ. அல்லேலூயா. புறப்படு. இங்க இருக்க உனக்கு காரணம் என்ன? ஆண்டவர்கிட்ட சொல்லுகின்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் அவன் கர்த்தர் கொடுத்த ஆகாரத்தை புசித்து குடித்து திருப்தியாகி எழும்பி அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 3 நாள் பிரயாணம் பண்ணுகிற தூரத்திற்கு அவன் ஸ்தோத்திர தைரியமாய் ஆண்டவருடைய நோக்கத்தை பார்த்து நடந்தான். அல்லேலூயா. அந்த பலத்தை அந்த ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் பெற்றுக்கொண்ட ஆகாரம் அவனை போஷித்தது. அல்லேலூயா. 3 நாள் இரவும் பகலும் எங்கேயும் நிற்கல, எங்கேயும் திரும்பி பார்க்கல, நடந்துக்கிட்டே இருந்தான். அல்லேலூயா. இப்போ இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்லுகின்றேன், நீங்கள் சஞ்சலத்தில் இருக்கிறீர்களா? விசனமான சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். உங்களை விற்று போட்ட அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? ஸ்தோத்திர காரணமே இல்லாத பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள் வருகிறதா? ஸ்தோத்திரம். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். அநேகருக்கு நீங்கள் ஆகாரம் கொடுக்கிற, அநேகரை போஷிக்கிற, அநேகருக்கு ஆறுதல் செய்கின்ற ஒரு இடத்திலே உங்களையும் என்னையும் ஆண்டவர் வைத்து அழகு பார்க்க விரும்புகின்றார். ஆனபடினாலே உங்கள் வாழ்க்கையை அதனூடாய் நடத்தி வருகின்றார். அல்லேலூயா. அது எப்படி தான் இருக்கும்? அழுகை நிறைந்ததாகத்தான் இருக்கும். யோசேப்பு இந்த ஆசீர்வாதம் வந்தப்போ அவன் நடந்த எல்லாத்தையும் திரும்பி பார்த்துட்டு தான் அவன் சத்தமிட்டு அழுகிறான். அல்லேலூயா. எத்தனை துரோகங்கள், எத்தனை பழிச்சொற்கள், எத்தனை ஏளனமாய் பேசின பேச்சுக்கள், எத்தனை விதமான சவால்கள், எத்தனை விதமான இழப்புகள் எல்லாவற்றையும் பெற்று அனுபவித்து யோசேப்பு நிற்கிறான். அல்லேலூயா. எல்லாம் கடந்து போயிற்று. எதுவும் நிரந்தரமாக இருக்கல. சிறைச்சாலை நிரந்தரமாக இருக்கல. அடிமை வேலை நிரந்தரமாக இருக்கல. காரணம், யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். ஆனபடினாலே அவனை ஆண்டவர் அதிலிருந்து வெளியே கொண்டு வந்து அவனை உயர்த்தி அழகு பார்க்க ஆண்டவர் நினைத்த திட்டம் பண்ணின அந்த மேன்மையான இடத்துல கொண்டு அமர பண்ணி, யாரெல்லாம் துரத்தினார்களோ, யாரெல்லாம் அவமானப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் புறக்கணித்தார்களோ, யாரெல்லாம் ஏளனமாய் பேசினார்களோ அவர்களை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தினார். அல்லேலூயா. யோசேப்பினிடத்தில் இருந்து எதையாகிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, யோசேப்பினிடத்திலிருந்து என்னுடைய வாழ்வுக்காக, என் பிள்ளைகளுடைய வாழ்வுக்காக எதையாகிலும் பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்று சொல்லி யோசேப்பினிடத்தில் வந்து நிற்கக்கூடிய அளவிற்கு சூழ்நிலைமைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. இப்போ இன்னைக்கு பார்க்கின்ற சூழ்நிலைமைகளை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள். அல்லேலூயா. போராட்டம், கவலை, கண்ணீர், அவமானம், நிந்தை, ஸ்தோத்திர போராடி கொண்டே இருக்கிறார்களா? கவலையே படாதீர்கள். அவர்கள் ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம் கொண்டு வரப்படுவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அது ஆச்சரியமாக இருக்கும், அது அதிசயமாக இருக்கும். அந்த காரியம் நடக்கும்போ நம்முடைய ஸ்தோத்திரம் வாழ்வு எல்லாவற்றிலும் பக்குவப்பட்டு நிறைவுள்ளதாக இருக்கும். அப்போது இந்த யோசேப்பு சொல்கிறது போல நம்மளும் சொல்ல முடியும். கிட்ட வாங்க, சஞ்சலப்பட வேண்டாம், விசனமாக இருக்க வேண்டாம். எதுக்காக? அவர்கள் செய்த அத்தனை அநியாயத்தையும் மன்னித்தவனாக, அவர்கள் செய்த அத்தனை துரோகங்களையும் மன்னித்தவனாக யோசேப்பு இதை சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போது அந்த அளவிற்கு நீங்களும் நானும்
இன்றைக்கு உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போது வேதனை வருதா, அவமானம் வருதா, நிந்த வருதா, போராட்டம் வருதா, தவிப்பு வருதா, கலக்கம் வருதா, தனிமை வருகிறதா, அநேக நேரம் இல்லாததும் பொல்லாததும் சுமக்கிறீர்களா, கவலைப்படாதீர்கள். அல்லேலூயா. அவைகளெல்லாம் நம்மேல் சுமத்துகிறதுனாலேயோ, அவைகளெல்லாம் நம்மேல ஸ்தோத்திரம் குற்றம் சுமத்துகிறதுனாலேயோ நமக்கு எந்த சேதமும் வராது. அல்லேலூயா. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற நன்மையை அல்லாமல் நம்மேல இது நடக்கணும்னு சொல்லி காத்திருக்கிற எந்த பிசாசின் வல்லமைகளும் எந்த விதமான அதிகாரங்களும் துரைத்தனங்களும் மேற்கொள்வதற்கு தேவன் அனுமதிக்கவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அப்படி நம்மை அனுமதிக்க விடவே மாட்டார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். எல்லா பிள்ளைகளும் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு நீர் செய்ய போகிற, எனக்கு நீர் காட்ட போகிற நல்ல மேன்மைக்காக, நல்ல உயர்வுக்காக, நல்ல ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, யோசேப்பை போல ஒரு பக்குவம் அடைகிற நிலைக்கு நானும் வர விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நிறைய நேரம் ஸ்தோத்திரம் தேவனுடைய பிள்ளைகள் பாரத்தை சுமந்து கொண்டே இருக்கவே கூடாது. நாம் ஆண்டவரிடத்தில் வருகிற எல்லா உபத்திரவத்திற்காக, எல்லா பாடுகளுக்காக, எல்லா அவமானங்களுக்காக, எல்லா நிந்தனைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்யுங்கள்? சத்தமிட்டு அழுங்கள். உங்களுடைய தேவைக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக, உங்களுடைய நன்மைக்காக, உயர்வுக்காக, மேன்மைக்காக, உங்களுடைய நிலைநிற்புக்காக தேவனுடைய சமூகத்தில் சத்தமிட்டு அழுங்கள். அல்லேலூயா. அதற்கு ஒரு பலனை தேவன் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பு சத்தமிட்டு அழ காரணம் எல்லா துரோகங்களையும் நினைத்து பார்க்கின்றான். உங்களுக்கு நடந்தவைகளை ஒருவேளை நீங்கள் மனதிலே போட்டு அசை போட்டு வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், அவைகள் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் முடிய பண்ணுகின்ற ஒரு தெய்வம் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போமா? நம்ம எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல எழும்பி நிற்போம். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் சஞ்சலமும் விசனமும் வேண்டாப்பா. அதை எடுத்து போட்டு என்னை அழைத்த, என்னை அபிஷேகம் பண்ணின, என்னை மேன்மைப்படுத்துகின்ற சர்வ வல்லவருடைய திட்டத்தில் நான் சம்பூரணமடைய, யோசேப்பை போல நிறைவுள்ளவைகளாய் மாற இன்று எனக்கு உதவி செய். எத்தனை பேர் கேட்குறீங்க? எத்தனை பேர் கேட்குறீங்க? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உம்முடைய நிறைவை கட்டளையிடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி எத்தனை பேர் கேட்குறீங்க? கண்ணை மூடி கேளுங்க. ஏசப்பா, ஏசப்பா, என் மூல நீர் வெளிப்படும்படிக்கு உம்முடைய வல்ல கரத்தில் தாழ்த்துகிறேன். புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீர்களா? தள்ளப்பட்டிருக்கிறீர்களா? ஒடுக்கப்பட்டிருக்கிறீர்களா? வழியே தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறீர்களா? எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை தேவன் வைக்க, உங்களோடு கூட பயணிக்க அவர் வர விரும்புகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, யோசேப்போடு தேவன் இருந்தார், யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அதனால் அவனுடைய எல்லா புறக்கணிப்பும் நன்மையாக மாறியது, அவனுடைய எல்லா தள்ளப்படுதல்களும் நன்மையாய் மாறியது. அதே போல இந்த பகல் வேளையில் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னை ஆண்டவரே பலப்படுத்தும் ஆண்டவரே, என் வாழ்க்கையை கட்டும் ஆண்டவரே, என்னுடைய தனிமைகளில் ஆண்டவரே எனக்கு துணை நில்லும் ஆண்டவரே. எத்தனை பேர் ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. கேளுங்க, 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 எல்லாரும் கேளுங்க. ஏசப்பா, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும். நான் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சனையே பார்த்து கொண்டிருக்கிறவனா நான் இருக்கக்கூடாது. இதற்கு பின்னாடி நீர் எனக்குன்னு வச்சிருக்கிற ஐஸ்வர்யங்களை பார்க்கணும், ஆசீர்வாதங்களை பார்க்கணும், நன்மைகளை பார்க்கணும். உதவி செய்யுங்க ஆண்டவரே. கண்களை மூடி சொல்லுவோம். ஆண்டவரே, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறே, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறே, நான் நன்றி சொல்கிறே. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறே, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறே, நன்றி சொல்கிறேன் அப்பா.
உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு அப்பா உமக்கு நன்றி ராஜா, உமக்கு அப்பா அப்பா உமக்கு நன்றி ராஜா, உமக்கு. ஓ, எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. சொல்லுங்க, எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீ. ஓ, என்னை எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீ. கைகளை அசைத்து சொல்லுங்க, அப்பா உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி இயேசு அப்பா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு. ஓ அப்பா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த பகல் வேளையில் உம்முடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். கேட்ட வார்த்தைகளின்படியே யோசேப்பை போல ஆண்டவரே, நாங்கள் அனுபவிக்கிற சஞ்சலங்கள், நாங்கள் அனுபவிக்கிற விசனங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு பலன் உண்டு என்பதை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, நாங்கள் கதறி உம்முடைய சமூகத்திலே கூப்பிடுகிற ஒவ்வொரு கூப்பிடுதலுக்கும் உம்முடைய சமூகத்திலிருந்து எங்களுக்காய் நீர் செய்து கொண்டிருக்கிற பதில்களுக்காக ஸ்தோத்திரம். விற்று போட்டவர்களே, தேடி வருகின்ற இடத்துல ஒரு நாள் நாங்களும் நிற்கத்தக்க விதத்துல எங்களை நீர் உம்முடைய பலத்தில் நிலைப்படுத்துவீராக. உம்முடைய ஆசீர்வாதத்திலே அப்பா நிலைப்படுத்துவீராக. உம்முடைய அப்பா மகத்துவத்திலே அப்பா ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம், ஆசீர்வதிப்பீராக. ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளுக்காகவும் செபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. இவர்கள் வாழ்வில் இருக்கிற சஞ்சலங்கள், வருத்தங்கள் எல்லாவற்றையும் இவர்களை விட்டு ஓடி போக செய்து என் ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்த மேன்மையை இவர்களும் காண செய்வீராக. எல்லா சஞ்சங்களுக்கும், வருத்தங்களுக்கும், விசனங்களுக்கும் ஏற்ற மேன்மையை கொடுத்து ஆசீர்வதி. உம்முடைய கரத்தில் தாழ்த்துகிறோம், நீர் பொறுப்படுத்திக் கொள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.